நீங்கள் ஸ்பாட்லேருந்து சிக்னல் வந்துச்சுன்னா டைரெக்டாக ஒரு லெக்கில் ட்ரேட் பண்ணாமல் மல்டி லெக் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது எப்படி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நம்ம ஆப்ஷன் அனாலிசிஸ் விண்டோ ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் மெனுவில் ஓப்பன் ஆப்ஷன் அனாலிசிஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் செயின் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்எஸ்சி ஆப்ஷன் செயினை செலக்ட் பண்ணுவோம். என்எஸ்சி, ஃபியூச்சர் இண்டெக்ஸ், நிஃப்டி, சப்மிட். இப்போ ஆப்ஷன் செயின் நமக்கு லோட் ஆகிடுச்சு. ஆப்ஷன் செயின் லோட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு லாங் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் ஒரு ஷார்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ராடல் லாங் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் கிளிக் பண்ணதும் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ரீபில்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் கிளிக் பண்ணதும் எந்த பொசிஷன் பையா செல்லா எத்தனை குவான்டிட்டி அப்படின்றது நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ராடல் லாங்கில் ஒரு அட் த மணி கால் ஆப்ஷனில் ஒரு பையும் அட் த மணி புட் ஆப்ஷனில் ஒரு பையும் எடுக்கணுன்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இது நீங்கள் ஜஸ்ட் மாடிஃபை பண்ணணும், எனக்கு அட் த மணி வேணாம், இது ஸ்ட்ராடலில் ஸ்ட்ராங்கிளாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே 2 பட்டனை மாற்றி கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ஸ்ட்ராங்கிள் லாங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம பே ஆஃப் சார்ட்லாம் பார்த்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இது இப்போது ஆட்டோமேட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் வரும் அப்படின்றத முதல்ல அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னா 24,000லேருந்து 24,600க்குள்ளே ட்ரேட் ஆகும்போது ப்ராஃபிட் வரும். இந்த ஸ்ட்ராட்டஜி 24,800ல். ஸோ நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பழக்கமாயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் எந்த ரேஞ்சில் மார்க்கெட் இருக்கும்போது நமக்கு ப்ராஃபிட் வரும்ன்றது ரொம்ப ஈஸியாக தெரியும். அதுக்கப்புறம் சிக்னல் பையாக இருந்தாலும் செல்லாக இருந்தாலும் மார்க்கெட் சைட்வேஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். நம்ம வேறு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் பியர் கால் ஸ்ப்ரெட் வந்து இந்த சிக்னலுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் இப்போ பியர் கால் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம், ஆட் டு ட்ரேட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், எஸ் கிளிக் பண்ணுங்கள். எஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணும், பியர் கால் ட்ரெட்டு ஷார்ட்ஸ். இப்போ நான் இந்த பியர் கால் ட்ரெட்டை ஷார்ட் சிக்னல் வந்தால் ட்ரேட் பண்ண போகிறேன். அதுதான் நான் இங்கே எனக்கு புரிகிற மாதிரி நான் இங்கே நேம் கொடுத்துக்கிறேன். ட்ரிகர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ட் ஸ்ட்ராட்டஜி சிக்னல்ஸ். சார்ட் ஆர் ஸ்ட்ராட்டஜிலேருந்து சிக்னல் வந்தால் எக்ஸிக்யூட் பண்ணணும். இதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து நிஃப்டி. சிக்னல் டைப்பு ஷார்ட்டு. அப்டேட் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம செட் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடரில் இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஆட் ஆகும்போது நம்ம அங்கே சூஸ் பண்ண கண்டிஷன் தான் இங்கே அப்ளை ஆகிருக்கும். சார்ட் சிக்னல் பேஸ்டு கண்டிஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்ட்ருமெண்ட் நிஃப்டி, சிக்னல் டைப் வந்து ஷார்ட்டு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன லெக்கில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது இங்கே இருக்கும். அங்கே ஆப்ஷன் செயினில் காமிச்சதில் அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் இங்கே செலக்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், அட் த மணி கால் ஆப்ஷனில் ஒரு செல்லு, அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனில் ஒரு பை. ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடரில் இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அட் த மணி கால் ஆப்ஷனில் செல் பொசிஷன் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். அண்டு அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் ஏடிஎம் ப்ளஸ் 100 ஸ்ட்ரைக் ப்ரைஸு சூஸ் பண்ணி அதில் பை சிக்னல் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் விஷுவலி என்ன ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடரில் எக்ஸாக்டாக அதே பொசிஷன் இங்கே ஆட் ஆகிடும். நீங்கள் நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து அட் த மணி வேறு ஏதாவது கூட மூவ் ஆகிருக்கலாம். 24,500 இருக்கலாம், இல்லை 24,900 இருக்கலாம். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடர் எக்ஸாக்ட்லி அந்த மார்க்கெட் கண்டிஷனில் என்ன ஏடிஎம் இருக்கோ அதை சூஸ் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ணோம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இந்த ஸ்ட்ராட்டஜியை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ பார் ரீப்ளே பண்ணலாம். பொசிஷன்ஸ் என்ன க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இப்போ ஷார்ட் சிக்னல் வந்திருக்கு. ஈஸிஎல்கோ பார்த்தீங்கன்னா 2 பொசிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஒன்று கால் ஆப்ஷனில் 24,800, அதாவது அவுட் ஆஃப் த மணியில் ஒரு பை பொசிஷனும் அட் த மணி கால் ஆப்ஷனில் ஒரு செல் பொசிஷனும் க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்படி தான் இது ட்ரேட் ஆகும். எக்ஸாக்ட்லி நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே அப்ளை ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார் ரிப்ளை பண்ணுறேன். இப்போது டார்கெட் அச்சீவ் ஆனதும் பார்த்தீங்கன்னா 2 பொசிஷனுமே ஸ்கொயர் ஆஃப் ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறது. ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரிகர் கண்டிஷன் என்னென்னு சூஸ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன லெக்ஸ் ட்ரேட் பண்ணணுன்றதை ஆட் பண்ணணும். இது நீங்கள் மேனுவலாக பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. ஆப்ஷன் செயினில் நீங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஆப்ஷன்ஸில் இருக்க ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்ட்ராட்டஜி இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இது நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ லாங் கால் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிவிட்டு சிங்கிள் லெக் ஆப்ஷன் இது நீங்கள் இதில் இருக்க ஸ்ட்ராட்டஜியை ஜஸ்ட் ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போது ப்ரோக்கன் விங் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி, இதில் வந்து நம்ம இந்த பை பொசிஷன் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 2 டெப்த்து தள்ளி நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும்னா அந்த பை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸ்ட்ராட்டஜியை உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீபில்ட் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து ஸ்டாண்டர்டாக எல்லோரும் என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் பொசிஷன்ஸோடைய குவான்டிட்டிஸ் சேஞ்ச் பண்ணுறது, நான் 2 லெக் எடுக்கிறேன், நான் 2 குவான்டிட்டி ட்ரேட் பண்ணுறேன், இதில் செல்லில் 4 குவான்டிட்டிஸ் அண்டு கீழே இந்த பையில் ஒரு 2 குவான்டிட்டிஸ், இந்த மாதிரி குவான்டிட்டிஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஆட் டு ட்ரேட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகிடும். அவ்வளோ சிம்பிளாக நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணலாம் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி.